My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota Counseling-ல மீண்டும் ஒரு குட்டி எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு ரிகார்டிங் சாய்ஸ் லாக்கிங். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் நேற்றுக்கு நமக்கு 8 மணியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில் 8 மணியோட க்ளோஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் நேற்று ஃபுல்லாக சர்வர் வந்து வேலையே செய்யலை, ஓப்பனே ஆகலை, யாராலையும் லாக் பண்ண முடியல. வெகு சில கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் லாக் பண்ணியிருந்ததாக ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க, நமக்கு அப்டேட் பண்ணாங்க. பட் பெரும்பான்மையாக எங்கேயுமே வந்து யாருக்குமே வெப்சைட்டே ஓப்பன் ஆகலை. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட எம்சிசி ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னன்னா, இன் ரெஃபரன்ஸ் டு டெக்னிக்கல் எரர் faced by NEET UG candidates in choice filling and choice locking, competent authority has decided to extend the schedule as follows அப்படின்னு சொல்லி போட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்கை வந்து இன்னைக்கு மத்தியானம் 1:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து 1:30 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். காலைல 11 மணிலேருந்து நமக்கு வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 1:30 வரைக்கும், இந்தியன் டைம் 1:30 வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை நம்ம 11:45 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், 11:45. ஸோ இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டெக்னிக்கல் எரர் ஃபேஸ்டு பை நீட் யூஜி கேண்டிடேட்ஸ் எல்லாம் இல்லை, அவங்க சைடில் டெக்னிக்கல் இஷ்யூலாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க தான். பட் மிஸ்டேக் வந்து எம்சிசியோடது அப்படிங்கிறதையும் அங்கீகரிச்சிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய என்னமா இருக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி, சாய்ஸ் லாக்கிங் எப்படி பண்றது அப்படிங்கிற டெமோவை நான் காமிச்சிடுறேன். ஸோ இப்படிதான் ஒரு வெப் பேஜ் இருக்கும் இல்லையா, நீங்க லாகின் பண்ணிருப்பீங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓடிபி வரும், ஓடிபி என்டர் பண்ணிடுங்க. இந்த இடத்துல அவைலபிள் சாய்ஸஸ் அப்படிங்கிறது காமிக்கும். இது நம்பர்ஸ் வந்து கேண்டிடேட்டை பொறுத்து மாறுபடும். நீங்க எவ்வளவு சாய்ஸஸ் போட்டிருக்கீங்க, அன்ஃபில்டு சாய்ஸஸ் எவ்வளோ, சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அன்லாக்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல பாருங்க சாய்ஸ் லாக்கிங் நியூ அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ அப்படிங்கிறது புதுசா ஓப்பன் ஆகும். இதுல நீங்க என்னென்ன கேட்டகரி ஆஃப் காலேஜஸ், இன்ஸ்டியூட் டைப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இதுல நீங்க எவ்வளோ சாய்ஸஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ் கரெக்டா இருக்கா, ஆர்டர் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸஸ், இல்லை நான் அப்புறமா லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது என்னமோ இன்னும் 2-3 நாள் டைம் இருக்கிற மாதிரி இந்த ஆப்ஷனை பேசாம எடுத்து விட்டலாம். இந்த இடத்துல ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடிபி சப்மிட் பண்ணணும். ஓடிபி மொபைல் நம்பருக்கும் வரும், இமெயில் ஐடிக்கும் வரும். ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஓடிபி வாங்கிக்கோங்க. ஓடிபி கொடுத்துட்டு லாக் சாய்ஸஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், உங்களுடைய சாய்ஸஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, லாக்டுன்னு வந்துருச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறம் எல்லா மாணவர்களும் அவசியம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பிரிண்ட் லாக்டு சாய்ஸஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றது. யூ ஹாவ் டு செலக்ட் பிரிண்ட் லாக்டு சாய்ஸஸ். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா எவ்வளோ இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடும். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அல்லது பிரிண்ட் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், எவ்வளோ காலேஜஸ் போட்டிருக்கீங்க, அதனுடைய ஆர்டர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் போட்டிருக்கீங்களோ அத்தனை சாய்ஸும் சேர்ந்து பிடிஎஃப்ல சிங்கிள் பிடிஎஃபா ஒரே பிடிஎஃபா உங்களுக்கு வந்து வந்துடும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை பிரிண்ட் போட்டு சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோதான் சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். பட் சாய்ஸ் லாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ மாணவர்களுக்கு இந்த தேவையில்லாத ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது தேவையில்லாத குழப்பங்களை தான் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அதே காலேஜை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.